கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த மார்ட்டின் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என்னுடைய 2 மகள், 27 வயது 26 வயது, என்னுடைய 2 மகள் திருமணம் தடைபடுகிறது. திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்கணும். திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, திருமணம் மிக மிக முக்கியமான காரியம். கர்த்தர் திருமணத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, சென்னையை சார்ந்த அன்பு சகோதரர் மார்ட்டின் அவர்களுடைய குடும்பத்திற்காக, விசேஷமாக அவருடைய 2 மகள் 2 பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தை என் தேவன் வாய்க்க பண்ணும். தடைகள் மாறட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, வாழ்க்கையில் பொறுமை அவசியம். இன்னைக்கு நம்ம வாழ்வதற்கு நிறைய காரியங்கள் அவசியம். பணம் அவசியம், சாப்பாடு அவசியம், உடை அவசியம், நிறைய காரியங்கள் அவசியமான காரியங்கள். சரியா? அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் சந்தோஷமாக சமாதானமாக நல்லபடியாக வாழ்வதற்கு அவசியமான ஒரு காரியம்தான் பொறுமை. இன்றைக்கி பொறுமை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியாச்சுன்னா, இல்லை என்கிற வார்த்தை தான் வரும். ஒரு நாள் ஒரு ஃபேமிலிக்கு ஜெபிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், பொறுமையாக இருங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நிமிடம் அவங்க மனைவி சொன்னாங்க, ஐயா எத்தனையோ முறை சொல்லியாச்சு பொறுமையாக இருங்கன்னு சொல்லி, ஆனால் என் கணவரால் பொறுமையாக இருக்க முடியலை அப்படி மனைவி சொன்னாங்க. இப்போ கணவர் பொறுமையாக சொன்னார், பிரதர் என் மனைவிக்கு பொறுமை இருக்கான்னு கேளுங்க பிரதர்ன்னு சொன்னேன். நான் சிரிச்சுட்டே, சகோதரி நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா? அவங்க பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. அதை தான் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். ஆண்டவரே எனக்கு பொறுமை தாங்க, என் கணவரிடத்துல பொறுமையாக இருக்க, என் பிள்ளைகளிடத்தில் பொறுமையாக இருக்க, எல்லா காரியத்திலும் பொறுமையாக பேச. அப்போது இன்றைக்கி குடும்பத்தில் பொறுமை இல்லை. கணவன் மனைவி பிள்ளைகள் பொறுமை இல்லை. பொறுமை ரொம்ப முக்கியம். ரோமர் 12:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோம திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிற மிக முக்கியமான 3 காரியம், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். இதை செய்தாலே நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். நல்லா கேளுங்க, பொறுமை. உலகம் சொல்லும் பொறுத்தவர் பூமி ஆழ்வார். இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. நம்ம கேட்போம்ல, எத்தனை வருஷம் நான் பொறுமையாக இருப்பது? இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வதை நீங்கள் காண முடியும். பைபிள் சில வேறு வாக்கியவான்கள் வாக்கியவதிகள் என்று இனம் காட்டுகிறது. பிரசங்கி
7வது அதிகாரம் 8ஆம் வசனம். 7:8. பிரசங்கி 7:8. பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவர்கள் உத்தமம். பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்போது இன்னைக்கு பெருமை, பணம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்துடுது. அதிகாரம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்துடுது. எல்லாம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்துடுது. இந்த பெருமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். சரியா? இந்த உலகம் சொல்லும், பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும். ஆனால் பதவி வரும் பொழுது பணிவு வருமானா? இல்லை. பெருமை, அகந்தை, ஆணவம் இதுதான் வருகிறது. அப்போ அந்த பெருமை உள்ளவர்கள் நிறைய இருக்கலாம். அவங்களெல்லாம் பார்க்கலும், நான் பணம் வச்சுருக்கிறேன், என் அதிகாரம் இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய பார்வையில் அவங்கள எல்லாரும் பார்க்கலும் என்ற ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் நடத்துவார். பொறுமையாக இருக்கீங்களே, நீங்கள் தான் உத்தமன், உத்தமே. ஆண்டவர் பார்க்குற பார்வை வேறு, உலகம் பார்க்குற பார்வை வேறு. நமக்கு இன்றைக்கி பொறுமையாக இருக்கிற உங்களை பார்த்து இந்த உலகம் என்ன செய்யுது? பைத்தியக்காரன், பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லுது. ஒரு சகோதரர் சொன்னாங்க, ஐயா எனக்கு எவ்வளவோ நெருக்கம் வந்துச்சு, நான் பொறுமையாக இருந்தேன், பொறுமையாக இருந்தேன். பேசுனாங்க, பேசட்டும், பொறுமையாக இருந்தேன். எனக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, செயல்படட்டுன்னு பொறுமையாக இருந்தேன். நாள் ஒன்று வந்துச்சு, யார் எனக்கு விரோதமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு மேலே கத்தை என்னை கொண்டு நிறுத்தியாங்க. எனக்கு விரோதமாக பல விதத்தில் கிரியை செய்தாங்க, பொறுமையாக இருந்தேன். யாரெல்லாம் கிரியை செய்தாங்களோ அவங்களுக்கு மேலே கத்தை என்னை கொண்டு நிறுத்தினாங்க. இப்போது பேசினவங்களாம் எனக்கு கீழே, எனக்கு விரோதமாக செயல்பட்டவங்களாம் எனக்கு கீழே. கத்தை என்னை உயர்த்தி மேன்மையாக வச்சிருக்கிறேன். இதுக்கு காரணம் பொறுமை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பொறுமையாக இருந்துச்சுன்னா பெரிய பெரிய காரியங்களை கத்த உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். எனக்கு ஆண்டவரே பொறுமையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உலக காரியத்திலும் சரி, குடும்ப காரியத்திலும் சரி, பிள்ளைகளுடைய காரியத்திலும் சரி, அவசரப்படாமல் பொறுமை. வேதம் சொல்லுது, ரோமர் 8வது அதிகாரம் 24-25 வசனம். காண்கிறதை நம்ப வேண்டியதில்லை, காணாததை நம்பினால் அது வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். நிச்சயமாக வரும். பொறுமையாக இருக்கிறவன் நீங்கள் பாக்கியவான்கள். நல்ல கவனிங்க, யாக்கோப்பு 5:11 யோபை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்குது. யோபை குறித்து கேள்விப்பட்டீர்களே, யோபனுடைய பொறுமையும் கண்டீர்களே, அதன் முடிவையும் கண்டீர்களே. யோபு பொறுமையாக இருந்தால் முடிவு சம்பூர்ணம். யோபு பொறுமையாக இருந்தால் முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். நிச்சயமாக கத்தவங்களை ஆசீர்வாதம் ஜெபிக்கலாமா? தகப்பன நீடிய பொறுமையை தந்து ஜெயத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.